ಕಾಂಗ್ರೆಸ್ ಸುರಿಡು ಮನ ರೇವಂತ್ ಅನ್ನ மிகப்பெரிய கரவொலி எழுப்பி நம்மளுடைய தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டி அவர்களை வரவேற்போம். மிகப்பெரிய கரவொலியுடன் அவரை வரவேற்போம். దడులెన్ని జరిగిన గాని దడువలేదు రేవంత్ అన్న. இளைஞர்களினுடைய முன்மாதிரியாகவும் இளைஞர்களுடைய துடிப்பு நாடியாகவும் இருக்கக்கூடிய தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். పోలేదు ఒక్కడయ్యి కొట్లాడాడు అందుకే పెద్ద నాయకుడయ్యాడు. Being the MLA of Vilavankodu constituency, it is my distinct pleasure to introduce our chief guest of honor, Mr. Anumula Revanth Reddy, being a renowned honorable CM of Telangana, who has a notable achievement in the state of Telangana as well as India. He being appointed as the Telangana Congress President, he led the party to victory and crowned himself as the CM of Telangana by defeating the great legend Chandrasekhar Rao. He started his political career in Telugu Desam Party, attracted by the vision of Sri Rahul Gandhi. He resigned from TDP and joined the hands to strengthen Sri Rahul Gandhi in Congress Party. பதவி ஏற்ற ஒரு வாரத்திற்குள் கொடுத்த வாக்குறுதியான எல்லா மகளிருக்கும் அனைத்து பேருந்துகளிலும் இலவச பஸ் டிக்கெட்டை வழங்கினார். அது மட்டுமில்லாமல் ஆரோக்கியஸ்ரீ என்னும் இன்சூரன்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்சூரன்ஸ் கிளைமை கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கு வழங்கினார். விவசாய பாதுகாவலரான திரு அனுமுலா ரேவந்த் ரெட்டி அவர்கள் 31,000 கோடி ரூபாய்க்கு கடனை தள்ளுபடி செய்து பிஜேபிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். அப்படிப்பட்ட தலைவரை இந்த மேடையில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவதற்கு நானும் திரு எம்பி விஜய் வசந்த் அவர்களும் திரு நம்மளுடைய தெலுங்கானா இன்சார்ஜமான திரு விஸ்வநாதன் அவர்களும் சென்று அவர்களை அழைத்ததில் பெருமிதம் கொள்கிறேன். I am happy and proud that he is now in our Vilavankodu constitution. பழகுவதற்கு மிக இனிமையானவர். He is a person of simplicity and living inspiration to the young ones. Without further delay, I invite our Honorable Chief Minister Anumula Revanth Reddy to deliver the chief address. Thank you. మన రేవంత్ అన్న నిగ్గదీసి అడిగే మునగాడు విడు భూమినవనై. இவர் பேசுவதை மொழிபெயர்ப்பதற்காக நம்முடைய அருள் தந்தை திரு ஃபாதர் ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். Dear brothers and sisters, I wish you all a very happy Christmas. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். I am very happy to be here. 27th Christmas celebration program that several dignitaries attended here. இந்த 27வது ஐக்கிய கிறிஸ்துமஸ் விழாவிலே கலந்து கொள்ள நான் இங்கே வந்திருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற தலைவர்களோடு வருகை தந்ததிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். The spirit and values of Christmas is something of value to not only Christmas but to all humanity. கிறிஸ்து பிறப்பு நமக்கு தருகின்ற உண்மை கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கே மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. Jesus Christ taught us love, secularism, sacrifices, service and taking care of poor people. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தது அன்பு, மதசார்பற்ற பண்பு, மனித குலத்திற்கு சேவை செய்கின்ற பண்பு என்பதாகும். Congress Party also shares
here values. காங்கிரஸ் கட்சியும் இந்த மதிப்பீடுகளை பகிர்ந்து கொள்கிறது. If you see the freedom movement, our leaders also taught the same values. நீங்கள் நம்முடைய விடுதலை போராட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய தலைவர்களும் இந்த மதிப்பீடுகளை தான் நமக்கு போதித்தார்கள். Today some people want to end this love between Indians. இன்று சில சக்திகள் இந்திய மக்களிடையே இருக்கின்ற அன்பை சிதைக்க பார்க்கின்றன. Our leader Rahul Gandhi stands against such forces. நமது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இத்தகைய தீய சக்திகளை எதிர்க்கின்றார்கள். He stands for love in true Christmas spirit. அவர் உண்மையான அன்பையும் இந்த கிறிஸ்துமஸுடைய தன்மையையும் பிரதிபலிக்கின்றவராக இருக்கின்றார். You all have know Rahul Gandhi has started his Bharat Jodo Yatra from Kanyakumari, where you people are representing Kanyakumari. உங்கள் அனைவருக்கும் தெரியும், ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரையை இந்த மண்ணிலிருந்து தொடங்கினார்கள். இந்த மண்ணிற்கு நீங்கள் சொந்தமானவர்கள். I wanted to appreciate Kerala and Tamil people. கேரளத்து மக்களையும் தமிழக மக்களையும் நான் பாராட்ட விரும்புகின்றேன். Why? Because you have never allowed such communal forces into your state. ஏனென்றால் நீங்கள் இந்த பாசிச சக்திகளை அனுமதிக்கவில்லை. Our unity is our strength. Our strength is country strength. நம்முடைய ஒற்றுமையே நமக்கு பலமாக இருக்கிறது. அந்த ஒற்றுமையை நாம் தொடர்வோம். So, Tamil Nadu and Kerala is role model for defeating communal forces. தமிழ்நாடும் கேரளமும் ஜாதிய சக்திகளை முறியடிக்கின்ற சிறந்த மாநிலங்களாக இருக்கின்றன. Telangana also wanted to follow similar guidelines and similar values. தெலுங்கானா மக்களும் தமிழகத்தையும் கேரளத்தையும் பின்பற்றி வாழ விரும்புகின்றோம். So in Telangana there are Hindu, Muslim, Christians or Sikhs are there, but we are under one roof, that is Congress. தெலுங்கானாவில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் வாழ்கின்றார்கள். ஆனால் நாங்கள் ஒரு கூரையின் கீழ் வாழ்கின்ற ஒரு குடும்பமாக வாழ்கின்றோம். Telangana government is implementing so many welfare schemes, particularly who are Dalit Christians, who are tribal Christians are there, more they are benefiting with our programs. தெலுங்கானா அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு வழங்குகின்றன. குறிப்பாக கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் பட்டியலின கிறிஸ்தவ மக்களுக்கும் ஆதிவாசிகளுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுகின்றோம். Government is implementing Indirama houses for poor people. We are giving a house with the cost of 5 lakh rupees free of cost. இந்திரம்மா வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு 5 லட்சம் மதிப்பீடுள்ள வீடுகளை கட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். 24 hours free power for agriculture. விவசாயத்துக்கு 24 மணி நேரமும் இலவச மின்சாரம் வழங்குகின்றோம். 200 units for poor people, house power also free. 200 யூனிட் மின்சாரம் ஏழை மக்களுக்கு இலவசமாக வழங்குகின்றோம். We are giving 10 lakh rupees Rajiv Arogyasri free health, or we are paying corporate hospitals up to 10 lakh rupees for poor people. ராஜீவ் நலத்திட்டத்தின் கீழ் ஏழை நோயாளிகளுக்கு 10 லட்சம் வரை காப்பீடு வழங்குகின்றோம். And 500 rupees cylinder for poor people who are our sisters, who are not able to buy a cylinder. Modi has taking 1100 rupees per cylinder
but Telangana government is giving only 500 rupees per cylinder. மோடி அவர்கள் 1100 ரூபாய்க்கு சிலிண்டர்களை விற்றுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நாங்கள் தெலங்கானாவில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு 500 ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்குகின்றோம். All SC, ST, BC, minority students are getting fees reimbursement. Wherever poor people are studying in corporate schools, all the fees are government of Telangana is paying that all fees, school college fees. எஸ்சி பிசி போன்ற வகுப்பை சார்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு அவர்கள் கட்டணம் செலுத்தி இருந்தால் கல்வி நிறுவனங்களிலே அந்த கட்டணத்தை நாங்கள் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கின்றோம். All these schemes are implementing Congress party because of we are under leadership of Srimati Sonia Gandhi ji and Mallikarjun Kharge ji. இந்த பணிகளை நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு செய்கின்றோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் நாங்கள் சோனியா காந்தியையும் மல்லிகார்ஜுன் காந்தியுடையும் தலைமையை போற்றுகின்றவர்களாக இருக்கின்றோம். So this month is miracle month. இந்த மாதம் அற்புதங்களின் மாதமாக இருக்கிறது. This miracle month is going to change in the country. Soon our leader Rahul Gandhi will become a prime minister for this country. Please. இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாக இருக்கிறது. அது என்ன அற்புதம் நடக்க போகிறது என்றால் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வரப்போகின்றார். Under able and secular leadership of Rahul Gandhi, India is going to flourish like anything. We are going to compete with world like China, America, any other country we are going to challenge under leadership of Rahul Gandhi. திறமையான அவருடைய தலைமையின் கீழும் மதசார்பற்ற அவருடைய சிந்தனையின் கீழும் இந்த நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை காண போகிறது. சைனா போன்ற நாடுகளுக்கு இணையான நாடாக அவருடைய தலைமையின் கீழ் இந்த நாடு உருவாக்கப்படும். You have supported like anything, you have stood like rock for Congress party. In future also I am expecting same support from Tamil Nadu and Kerala. காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பாறையை போன்ற பலமாக நீங்கள் ஆதரவாக இருந்திருக்கின்றீர்கள். எதிர்காலத்திலும் நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க வேண்டும். I have seen your culture, your performance. I have seen thousands of people are involving in this festival with the jubilant and with the happiest mode. உங்களுடைய கலாச்சாரத்தை நான் பார்த்திருக்கின்றேன். ஆயிரக்கணக்கான நீங்கள் இந்த மகிழ்ச்சி நிறைந்த விழாவிலே உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். Let us all celebrate this festival and help spread the message of love every day. நாம் இந்த விழாவை அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடுவோம். அன்பு என்ற செய்தியை அனைவருக்கும் அறிவிப்போம். Merry Christmas wishes once again. உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கின்றேன். Thank you everyone. நன்றி. இந்த இனிமையான நிகழ்ச்சியில் நம்மளுடைய தெலுங்கானா முதலமைச்சர் அவர்கள் அவர் செய்த சாதனைகளையும் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்டிக் கொண்டிருக்கின்ற பணியும் செய்தார்கள். இப்பொழுது கேக் வெட்டும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது.
நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தெலுங்கானா சிஎம் அவர்களுக்கு நினைவு பரிசாக காட்ஃப்ரி எர்னஸ்ட் அவர்கள் தன்னுடைய நினைவு பரிசை வழங்குவார்கள். మూడు రంగుల జెండా పట్టి సింగమోలే కదిలినాడు ఒక్కరో కాంగ్రెస్ సూర్యుడు మన రేవంత్ అన్న నిగ్గదీసి అడిగే మునగాడు వీడు భూమిన వానైతాడు బీద సాదల ధైర్యం వీడు దొంగ దొరల భరతం పడతాడు మన రేవంత్ అన్న పేద ఇంటికి పండుగ తెస్తాడు సోనియమ్మ దివెనతోని రాహులన్న సైనికుడయ్యి పెద్ద కొడుకై యుద్ధం చెయ్య సిద్ధమాయే రేవంత్ అన్న మూడు రంగుల జెండా పట్టి సింగమోలే కదిలినాడు ఒక్కరో కాంగ్రెస్ సూర్యుడు మన రేవంత్ అన్న నిగ్గదీసి అడిగే మునగాడు దాడులెన్ని జరిగిన గాని దడువలేదు రేవంత్ అన్న గంతకంతా ఎత్తుకు ఎదిగాడు మొక్కనాడు ఊకోలేదు ఒక్కడయ్యి కొట్లాడాడు అందుకే పెద్ద నాయకుడయ్యాడు అమరవీరుల త్యాగం చూసి అమ్మ సోనియ చలువతోటి వచ్చిన మన తెలంగాణ రక్షణే చేయమంటున్నాడు இப்பொழுது